जय जगन्नाथ बलदेव सुभद्रा महाराज करुणम, जय श्री राधा गोपाल करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री प्रभुपाद महाराज करुणम, என் குருநாத் கருணம். தொடர்ந்து வந்து பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பகுதியும் அடியோடு பணிவாக நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே. जय श्री रामनवमी की, भगवान श्री रामचंद्र मूर्ति की, भगवान श्री रामचंद्र मूर्ति आविर्भाव तिथि की. நாளைக்கு வந்து சில பக்தி ஸ்ரீ ஸ்ரீமத் ஜெயபதக சுவாமி மகாராஜோடைய அப்பியரன்ஸ் டே. ஓகே. जय श्री जयपद स्वामी महाराज आविर्भाव तिथि व्यास पूजा महा उत्सव के. जय श्री जयपद स्वामी महाराज आविर्भाव तिथि व्यास पूजा महा उत्सव के. वैष्णव ठाकुर के, वैष्णव परंपरा के ताय गौर विमनंदे हरि हरि बोल. ஓகே. நாளைக்கு வந்து யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து இனிஷியேஷன் எடுத்தீங்களோ ஃபாஸ்டிங் எடுக்கணும். ஒரு 6 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் ப்ரோக்ராம் கலந்துக்கலாம். குரு எடுத்தோம் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும். ஓகே. யார் வந்து இப்போ அந்த குருவோட வேச பூஜை வருதோ அந்த குருவோட வேச பூஜை பிரித்து ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கணும், குருவோட இதுக்கு நல்லா சாப்பிட்லாமேனு அப்படி கிடையாது. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 கிருஷ்ணரே எல்லா அவதாரங்கள் மூலம் பதம் இன்னைக்கு 40. ஓகே. லட்சுமதி வரலையா மதிஜி? ஓ சரி. இன்றைக்கி 40ம் 41 படிக்க போகிறோம். இன்றைக்கி வெரி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. 40 முதல் பார்த்துலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 3 கிருஷ்ண எல்லா அவதாரம் மூலம் பதம் 40. ஓகே. 14 மதிஜி கல்யாணி மதிஜி 40 சாப்டர் 3 நம்ம சாப்டர் 3 தான் இருக்கும். சாப்டர் 3 தென் வந்து டெக்ஸ்ட் வந்து 40 மதிஜி. இதம் பாகவதம் நாம புராண பிரம்ம சம்மிதம். சாரி. ஓகே. ஒரு நிமிஷம். ஹரிபோல். ஓகே. நான் பாதி படிச்சிடறேன். இதம் பாகவத நாம புராண பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ருஹி நிஸ்ரேயாஸ்ய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனம் மஹத். ஓகே. மொழிபெயர்ப்பு தமிழில் ஜெகநாத சுந்தர மகாராஜனுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு தமிழில் எல்லாரும் படிங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். இது பகவானின் அவதாரமாகிய ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டது. உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். மேலும் இது பூர்ண வெற்றி அளிப்பதும் பேரின்பம் அளிப்பதும் பரிபூர்ணமானதும் ஆகும். கல்யாண மதி படிச்சுங்க இங்கிலீஷில். Srimad Bhagavatam is the literary incarnation of God, and it is compiled by Srila Vyasadeva. The incarnation of God, it is meant for the ultimate good of all people, and it is all successful, all peaceful, and all perfect. Okay, thank you, Madaji. Okay, பதம் 41. தத் இதம் கிரஹாயாம் ஆஷ சூதம் ஆத்மவதாம்பரம் சர்வே வேதேத்தி ஆசனாம் சாரம் சமுத்ருதம். ஓகே. மொழிபெயர்ப்பு தமிழில். ஸ்ரீல வியாசதேவர் வேத இலக்கியங்கள் மற்றும் பிரபஞ்ச சரித்திரங்கள் ஆகிய அனைத்தின் சாரம்சத்தையும்
ஆகிய அனைத்தின் சாராம்சத்தையும் பிரித்தெடுத்த பின் அதை ஆத்மா ஞானிகளில் சிறந்தவரான தன் புத்திரருக்கு உபதேசித்தார். ஸ்னேகமதி போட்டிவா. Sri Vyasadeva delivered it to his son, who is the most respected among the self-realized, after extracting the truth of Vedic literature and the histories of the universe. ஓகே, ஹரி கிருஷ்ணா. ஓகே, இந்த கிளாஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக எனி டவுட்ஸ் தான் நீங்கள் நடுவில் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்டுக்குங்க. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நிறையா ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வந்தோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 39 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போன வாட்டி நம்ம எதாவது படிச்சுன்னா போன 39 என்ன படித்தோம் போன வாரம் நம்ம விசாரணை. அதாவது வந்து பகவானே முழு முதல் கடவுள், அவர்கிட்ட வந்து எப்படி பக்தன் ஆகுறது அதை பற்றி பேச ஞாபகம் இருக்கா? வைராக்கியம் வளர்த்துக்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன வைராக்கியம் இருக்கணும், என்ன வைராக்கியம் இருக்கக்கூடாது? ஏய் ஹரே கிருஷ்ணா, இது நீங்கள் தான் பாடம் நினச்சிங்களா? இது நீங்கள் தான் நினச்சிங்க. ஓகே, என்ன வைராக்கியம் வளர்த்துக்கணும் பக்தி பாதையில், என்ன வைராக்கியம் இருக்கக்கூடாது? மங்கி வைராக்கியம். அது என்னது? என்ன பேர் என்ன மதி? மதஜி, சாரி மதஜி, பேர் மதிச்சு வந்து கேஸ்வகந்தா. ஓகே ஓகே, மத ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மார்க்கண்ட இல்லை மதஜி, மார்க்கட்டையா வைராக்கியம், அதாவது குரங்குத்தனமாக வைராக்கியம். அது என்ன சொன்னேன்? ஒரு ஆள் கமலகந்தா, சாரி கேஸ்வகந்தா. மதஜி சொல்லுங்க. இல்லை மதஜி, மார்க்கெட் வைராக்கியா. என்ன சொல்லுங்க பிரபு. ஒரு கோயில பிரச்சனை வந்துட்டா இன்னொரு கோயில் போவாங்க. அது உதாரணம். நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்? ஒரு குரங்கு வந்து ஒரு மரத்தை தாவி, ஒரு மரத்துல இன்னொரு மரத்தை தாவி போயிட்டு இருக்கும். அது சொல்லுங்க. ஓகே ப்ரோ, கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி அது ஒரு மரத்தை நினைச்சு தட்ஸ் வெரி குட். அதாவது வந்து என்னதுன்னா, இப்போ குரங்கை வந்து ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும். அதே போல் மனசு வந்து பக்தி பாதையில் ஒரு இடத்துல நிலையை நிற்கிறது இல்லை. பக்தி பாதையில் ஒரு இடத்துல மனசு நிற்கலைன்னா அது என்ன ஆகும்னா வந்து என்னது, இவங்க சொல்லும் போதே கோபமாயிரும். நான் இங்கே விட்டு போயிடுறேன், இங்கேயும் வெளியேறேன். அது சொன்னோன்னே அங்கே போயிடுறேன், இங்கே பிரச்சனை, இங்கேயும் வெளியேறேன், அங்கே பிரச்சனை. அப்போ வந்து மனசு ஓடிட்டே இருக்கும், ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும், பக்தியில் நிலையாக நிற்காது. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஆசைப்படும் மனசு. இதான் மார்க்கெட்டை வைராக்கியா. இந்த வைராக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன வைராக்கி இருக்கணும்? எஸ், வெரி குட் மாதாஜி. யுக்த வைராக்கியம் இருக்கணும். யுக்த வைராக்கியம் என்னது? யா தமிழ் யார் சொல்ல முடியும்? உஷா மாதாஜி. எஸ், அனுகூலமான சேவை செய்த யுக்த வைராக்கியம். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறது. மாதாஜி புரியுதா? பாருங்களா மாதாஜி, புரியுதா மாதாஜி? கடவுளுக்கு பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறது தான் யுக்த வைராக்கியம். விட்டுட்டு ஓடுறதோ அப்புறம் வந்து பகவான் பிடிக்காத செய்து வந்து அது யுக்த வைராக்கியம் இல்லை. பக்தியில் வந்து யுக்த வைராக்கியம் தான் வேணும், மார்க்கெட்டை வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அதை பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து வேற ஒரு இதுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னதுன்னா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து 2 ஸ்லோகம். அதாவது என்னென்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானின் இலக்கிய அவதாரமாகும். அதை பகவான் அவதாரமாகிய சில வேசதேவர் தொகுக்கப்பட்டது. ஓகே, இந்த 2 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கடைசி 4 ஸ்லோகம் இந்த பாகவத புராணத்தை பற்றி பேசுது. ஜெய ஜெகநாத சுத்திர மாறான்னு பாகவத புராணத்தை பற்றி பேசுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கை பற்றி அது என்னது, அதை பற்றி டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த பாகவதம் ஒரு புராணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பகவானுடைய இலக்கிய அவதாரம். அதாவது வந்து சாஸ்திர அதாவது இன்கார்னேஷன் ஆஃப் த லிட்ரரி ஃபார்ம் வச்சுக்கலாம். அது கிரந்த அவதாரம் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து எப்போ மறைஞ்சார்?
எப்போ இந்த பூமி விட்டு போனார்? எந்த யுகத்தில்? அம்புஜா மாதாஜி எந்த யுகத்தில் இந்த உலகத்தை விட்டு போனார்? 3வது யுகத்தில். எத்தனை, அது பேர் என்னது? துவாபர யுகம். ஓகே, துவாபர யுகத்தில் அவர் கிளம்பி போகும்போது எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கலியுகத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாதே, அதுக்காக என்ன பண்ணார்? அவர் வந்து இலக்கிய அவதாரமாக சாஸ்திரமாக வந்து அவதாரம் பண்ணார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை வந்து எப்படி வந்து எழுதப்பட்டுச்சுன்னா, நம்ம அடுத்த வாரம் இதை பற்றி பேச போகிறோம். பட் வந்து இன்றைக்கி நான் வேற ஒரு டைப் பார்க்க போகிறோம். பட் அது எப்படி உருவானுச்சுன்னு எனக்கு டீட்டெயிலாக அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், பாகவதம் எப்படி உருவானுச்சுன்னு. பட் அது வந்து எழுதுனது வந்து யாருன்னா ஸ்ரீல வியாசதேவர். அதாவது பராசர முனிவருடைய பையன்தான் வியாசதேவர். வியாசதேவர் வந்து யாரு? எஸ், வெரி குட். பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். நிதேஷ் வந்து உட்காருங்க. இதான் ஆள் இல்லையா? காமியா. ஓகேவா? பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம் வியாசதேவர். பகவான் எத்தனை வகையான அவதாரம் இருக்கு? பரிமள மாதாஜி சொல்ல முடியுமா? பகவானுக்கு எத்தனை வகை அவதாரம் இருக்கு? பல வாட்டி சொல்லிட்டேன் நான். எத்தனை டைப் இருக்கு? 6 இருக்கு. ஓகே, என்னென்ன இது? ஒரு ஆள் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். புருஷ அவதாரம், குணாவதாரம், லீலா அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், மன்வந்தர அவதாரம், 6வது யுக அவதாரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 6 வகையான அவதாரம் இருக்கு. இப்போ வியாசதேவர் வந்து சக்தி ஆவேச அவதாரம், அதாவது சக்தி பகவானோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். யாரு? வியாசதேவர் யாரு? பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். ஓகேவா? இப்போ வியாசதேவர் என்ன பண்ணார்னா, அவர் தான் வந்து எல்லா புராணங்களும் எழுதுறாரு, வேதங்கள் உபநிஷங்கள் இதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவரே டேரக்டாக எல்லாமே எழுதலை. ஓகேவா? அவருக்கு வந்து 6 சீடர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்? 6 சீடர்கள். அது லிஸ்ட் என்கிட்ட இல்லை, நான் ஒரு நாள் நான் இருக்கும்போது கொடுக்குறேன். அதில் வந்து யாருன்னா ஜெய்மினி, பதஞ்சலி, இந்த மாரி சொல்லக்கூடிய அஷ்டவக்கரர், முக்கியமான நிறையா பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு மனசில் என்ன தோன்றுதோ, அதாவது மனசில் என்ன தோன்றுதோ சொல்ல முடியாது, மனசில் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை வச்சு அதோடைய விளக்கத்தை எழுதுனாங்க இந்த புராணங்கள், இந்த வேதங்கள். அதனால தான் வந்து நிறைய வகையான வழிபாடுகள் வந்து உருவானுச்சு. யோக முறை, பரமாத்மா வழிபடுறது, கர்ம காண்டம், பலனை எதிர்பார்த்து வழிபடுறது. நான் ஏற்கனவே தடவை விளக்கியிருக்கேன். இந்த மாதிரி பல வகையான வந்துருச்சு. பட் வந்து இவ்வளோ புராணங்கள் எழுதியும் வியாசதேவருக்கு மன நிம்மதி இல்லை. யாருக்கு? அந்த வியாசதேவர் வந்து என்ன பண்ணுறாரு? சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறாரு பகவான் நோக்கி. அப்போ வியாசதேவர் குருநாதர் வந்து யார்? நாரத முனிவர். அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறாரு. அது நிறைய உரையாடல் நடக்கும். அது என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து எல்லாமே எழுதிட்ட, நீ கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம், இந்த மாதிரி நிறைய எழுதிட்ட. கர்ம காண்டம்னா வந்து என்னதுன்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது. என்னது? பலனை எதிர்பார்த்து செய்யறதுன்னு வந்து என்னது? இதை பண்ணுங்க, இந்த காரியம் பண்ணுங்க, இந்த யோகம் பண்ணுங்க, இதை வீட்டில் வைங்க, உங்களுக்கு இது நடக்கும். இது கர்ம காண்டம். பக்தி பாதையில் என்றைக்குமே கர்ம காண்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். கர்ம காண்டம் கிடையாது. பிகாஸ் கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம், இந்த 3 விஷயங்கள் தான் வந்து பேசப்பட்டிருக்கு வேதங்களில். கர்ம காண்டம்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது. கர்ம காண்டம் ஞான காண்டம். ஞான காண்டம்னா வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு ஜோதியா இல்லை, எப்படி இருவாரா அந்த மாரி வந்து அப்படி பேசுறது, அதான் ஞான காண்டம். அவர் உபாசன காண்டம் வந்து என்னதுன்னா அது யோக முறைகளை பற்றி பேசுறது. புரியுதா? ஆனால் நம்ம இந்த பக்தி பாதை வந்து இந்த 3 விஷயத்துக்கு அப்பாற்பட்டது. பக்தி விஷயத்துக்கு பக்தி வந்து என்னன்னா, கடவுள் வந்து வேறு யாரும் இல்லை, பகவான் தான் கடவுள். டேரக்டாக காட்டுறோம். அவருக்கு உருவம் இருக்கின்றது. அவர் வந்து ஜோதி வடிவிலையோ இல்லை பரமாத்மாவோ இல்லை தூணில் நிற்பான், துருவி நிற்பான், அந்த மாதிரி உருவம் இல்லாமல் கிடையாது. அவருக்கு உருவம் இருக்கின்றது. படைக்கும் பொருளுக்கு, படைத்த பொருளுக்கு எப்படி உருவம் இருக்கின்றதோ படைப்பாளிக்கும் உருவம் இருக்கின்ற. உண்மையா இல்லையா? உங்களுக்கு உருவம் இருக்குன்னா அம்மாக்கு அப்பாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இல்லை எனக்கு உருவம் இருக்கு, அம்மாக்கு அப்பாவுக்கு உருவம் இல்லைன்னா சம்திங் ராங் சம்வே. அப்போ அந்தமாரி தெளிவாக சொல்லக்கூடியது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை பகவான் எப்படி அடையிறதுன்னு சொல்லி பக்தி யோகம் சொல்லி கொடுக்குது. பகவானை எப்படி அடையிறது? நாமத்தின் மூலியமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே. நாமத்தின் மூலியமாக, பிறகு கிரந்தம் மூலியமாக, பக்தரோட சங்கத்தின் மூலியமாக, பிறகு அவர் வழிபடுற மூலியமாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலியமாக பகவான் அடைய முடியும். நீ பகவான் திருவடியை வந்து தொட்டுட்டா நீ வந்து வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அதனால தான் சர்வ தர்மம் பரித்தியாச்ச. சர்வ தர்மம்னா கர்ம கண்ணை தூக்கி போடு, ஞான கண்ணை தூக்கி போடு, உபாசன கண்ணை தூக்கி போடு. மாமேக சரணம் பரிஜா, என்கிட்ட சரணம் அடி. அகம் துவம் சர்வபாவப்பியோ, உன் பாவத்தில் நான் தீர்த்துறேன். மோட்சாமி மாசுச்ச, உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், பயப்படாதே. பக்தி பாதைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதுதான் வந்து உயர்தரமானது. பக்தி பாதையிலேருந்து திரும்பி நம்ம வந்து கர்ம காண்டத்தை ஃபாலோ பண்ணுற போனால் அது வந்து ராங் தவறான வழிமுறை. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த பக்தி பாதையில் கொடுக்காம தவறிட்டியே வியாசதேவரே, பகவானை பற்றி சொல்ல தவறிட்டியே வியாசரே அப்படின்னு சொல்லி நாரதன் வந்து சுட்டி காட்டுறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நீ பகவானை பற்றி முழுக்க பகவானுடைய பக்தர்களை பற்றி முழுக்க சொல்கிற மாதிரி கடைசியாக ஒரு புராணம் எழுது. அதுதான் வந்து என்னது, ஸ்ரீமத் பாகவத புராணம். ஓகே, அந்த புராணம் வந்து உலக மக்களின் இறுதி நன்மைக்காக ஏற்பட்டதாகும். எந்த புக்கு வந்து உலகத்தில் அழிந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று இருந்தால் மட்டும் போதும், அது ஒருத்தனை வைகுண்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும், பகவான் லோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் சொல்லி யார் சொன்னது? இது யார் சொன்ன வார்த்தை? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சில புறபாத குருநாதர். இந்த ஒரு புக்கு உலகம் அழியுது, இந்த ஒரு புஸ்தகம் இருந்தால் போதும், நீங்கள் இதை படித்து திரும்பி பகவான் லோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படிப்பட்ட கலியுக மக்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம் பாகவத புராணம். சொல்லுங்க என்னது புராணம்? என்னன்னா பழமையானது, ஆனால் படிக்க புதுமையான விஷயங்கள் கொடுக்குறது தான் புராணம். ரெண்டு இருக்குது. நல்ல கேள்வி மதுஜி, வெரி குட் கேள்வி. அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது, நான் இதையும் கிளியர் பண்ணிடுறேன். இதிகாசம் அண்ட் புராணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வார்த்தையே? இதிகாசம் என்றால் என்ன? ஓகே, பட் வந்து இப்போ நடக்கிறது எப்பனிங் ஸ்டோரி தான். பட் கரெக்ட் மீனிங் என்னது இதிகாசம்னா? கேஷவகாந்தா மாதாஜி, சாரி மாதாஜி, உங்கள் பேர் தான் ரொம்ப நாள் உங்களே வந்து கேஷவகாந்தா. இதிகாசம்னா வந்து என்னதுன்னா, ஓகே ரைட் தான். இதிகாசம் ஆக்சுவல் மீனிங் வந்து என்னதுன்னா, அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை லைஃப்னா எப்படி தமிழ் புரியுது உங்களுக்கு? அப்போவே வந்து அது எழுதி வைக்கிறது தான் வந்து இதிகாசம். இதிகாசம்னா அப்போயே நடக்குது, அப்போ எழுதுறாங்க. வால்மீகி வந்து ராமாயணம் நடக்கிற போதே அப்போ எழுதிட்டாரு. வியாசதேவர் மகாபாரதம் நடக்கும் போது எழுதிட்டாரு. இதிகாசம் ரெண்டே தான் இருக்குது, ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். புரியுதா? நாளைக்கு யாரும் கேள்வி கேட்டால் குழம்பு கூடாது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ புக்கு இருக்கு கேட்கும் போது, புரியுதா? இதிகாசம் எத்தனை? அது என்னது? மகாபாரதம். இதிகாசம் என்ன அர்த்தம்? அப்போ உள்ளது அப்பவே நடக்குது. என்ன சொன்னீங்க மதி? என்ன சொன்னீங்க? அப்போவே நடக்கிறது எழுதுறது லைஃபாக. இப்போ நீங்கள் லைஃபாக பந்து விளையாட்டு நடக்குது, இப்போ வந்து கிரிக்கெட் நடக்குது, அப்போவே காமெண்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அப்போவே நடக்குது எழுதுறது, அதான் இதிகாசம். லைஃப் டெலிகாஸ்ட் மாதிரி எழுதுறது, அப்போ எழுதுறது. அது அப்போவே வந்து இது பண்ணிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுருவாங்க. புராணம்னா என்ன அர்த்தம்னா, நடந்த முடிஞ்ச சரித்திரங்கள். புராணம்னா வந்து பழமையானது, அது திருப்பியும் வந்து எடுத்து எழுதுறது. ஆனால் அது படிக்க புதுமையான விஷயங்களை கொடுக்கும். அது பழைய விஷயங்கள் அதை திருப்பியும் எழுதி, ஆனால் அது படிக்க புது அர்த்தங்கள், புது விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? புராணம். புராணங்கள் எத்தனை இருக்கின்றது? 18 புராணங்கள் இருக்கின்றது. அதில் வந்து 3ஆக பிரிப்பாங்க. சாத்விக புராணம், ராஜசீக புராணம் அண்ட் தாமசீக புராணம். மூட் ஆஃப் குட்னஸ் புராணம், மூட் ஆஃப் பேஷண்ட், அப்புறம் மூட் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த 3 வகையில் இந்த புராணம் பிரிக்கப்படுது. அது லிஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரபு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது வந்து 3ஆக பிரிக்கப்படுது. தாமசிக புராணம் அது வந்து தமோ குணம் உள்ளவங்களை வந்து அவங்க படிக்கும்பொழுது அவங்கள கொஞ்சமாக மேலே ஏற்றி கொண்டு வரும். ராஜசீக புராணம் படிக்கும் பொழுது அது வந்து கொஞ்சமாக அதுக்கு ரஜகுணத்தை கொஞ்சம் தூக்கி சப்த குணத்தை கொண்டு வரும்.
தென் சத்துவகுண புராணங்கள் படிக்கும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து சுத்த சத்துவ நிலைக்கு கொண்டு வரும். சுத்த சத்துவ நிலைனா வந்து என்ன அர்த்தம்னா அது வந்து இந்த 3 குணங்களோட பாதிப்பும் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட சுத்த சத்துவ குணத்தோடைய ஒரே புராணம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். தமோ குணம்னா என்ன தெரியுதா? சொல்லுங்க வருவோம். ஆனால் பாகவதமும் அந்த 18 புராணங்கள் ஒன்று தான். பாகவத 18 புராணங்கள் ஒன்று தான். ஆனால் பாகவத சுத்த சாத்விக புராணம். ஓகே, அதாவது தமோ குணம்னா என்னது? நான் என்ன என்ன நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல, என்னன்னு கேட்டேன். மூட் ஆஃப் ஹரியா ப்ரோ தமிழ் சொல்கிறீங்க, அதே தான். தமோ குணம்னா என்றால் என்ன? எனக்கு விளக்கம் வேணும். சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, அப்புறம் வந்து என்னது அறியாமல் இருக்கிறது, இதான் தமோ குணம். ரஜோகுணம்னா என்ன? மூட பேஷனு அப்படி சொல்லக்கூடாது. ரஜோகுணம் என்னது? தீவிர குணம். தீவிர குணம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, நல்லா வந்து இதாக இருப்பாங்க. மூட் ஆஃப் த பேஷன். ஓகே. சாத்விக குணம்னா என்னதுன்னா தெய்வீக நன்மைகள் அவங்ககிட்ட நல்லா இருக்கும், தெய்வீக குணங்கள் அதிகமாக இருக்கும், சட்டுன்னு பகவான் பாதைகள் வர முடியும். ஆனால் சுத்த சத்துவ குணம் வந்து என்னதுன்னா இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டது. சுத்த சத்துவ குணம், மூட் ஆஃப் பியோர் மூட் ஆஃப் குட்னஸ். ஓகே, புரியுதா பரிமளா மாதாஜி? இந்த சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் இருக்கும்போது நம்ம வந்து சில சமயத்தில் கோமாவும், சில சமயத்தில் அறியாமையிலாவும், சில சமயத்தில் வந்து நம்ம வந்து தெய்வீக குணத்தில் இருப்போம். ஆனால் சுத்த சத்துவ நிலைக்கு வரும்போது நம்ம இந்த 3 குணம் நம்மளுக்கு தாக்காது. இந்த 3 குணத்திலேருந்து நம்ம வெளியாகக்கூடிய ஒரே புராணம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். ஓகே, இப்போ இந்த பாகவத புராணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எந்த வகையான கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன விஷயம் சொல்கிறது, இதை வந்து அதை பண்ணுங்க அது கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது. இந்த கடவுள் ஒளி இருக்குமா, ஒளி இருக்காது, கடவுள் ரூபம் இருக்காது, அதெல்லாம் கிடையாது. எடுத்த முதல் ஸ்லோகத்தே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, கிருஷ்ணா இஸ் த கடவுள், முடிஞ்சு. அதுக்கப்புறம் சாப்டர் ஆரம்பிக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா பகவானுடைய பக்தர்கள் சரித்திரம் தான் சொல்லப்படுது. இதான் பாகவதம் முழுக்க முழுக்க பகவான் பக்தர்கள் என் பக்தி, பக்தி பகவான் என் பக்தா, இந்த 3 விஷயங்களை பேசக்கூடியதான் இந்த பாகவத புராணம். ஃபுல் ஆஃப் நெக்டர், இதான் முழுக்க முழுக்க அமிர்தம் நிறைஞ்சது இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். ஏன்னா என்னென்ன தவறுலாம் அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன புராணங்கள் என்னென்ன தவறுலாம் பண்ணாரோ, யாரு வியாசதேவர் இதுக்கு முன்னாடி எழுதின புராணங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் நடந்துச்சோ. ஏன்னா சில பேர் கர்ம கண்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஞான கண்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் உபாசன கண்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைச்ச கொன்க்ளூஷன் பண்ணி எல்லாரும் கரெக்டாக பகவான் பாதை வர்றதுக்காக அந்த கொன்க்ளூஷனாக எழுதப்பட்ட புராணம் தான் இந்த பாகவத புராணம். இதை முழுக்க முழுக்க 3 விஷயங்கள், பக்தி, பகவான் அண்ட் பக்தா, இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராகிருத வஸ்து. அப்ராகிருத வஸ்துன்னா என்ன அர்த்தம்னா டிரான்சென்டென்டல், ஆன்மீகமயமான 3 பேரும். பக்தி ஆன்மீகமயனது, பகவான் ஆன்மீகமயமானவர் அண்ட் பக்தன் ஆன்மீகமயமானவர். முழுக்க முழுக்க டிரான்சென்டென்டல் ஆன்மீகமயமான புராணம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். ஓகே, இது வந்து எந்த புராணத்துக்கு கூட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா வியாசதேவர் கடைசியாக எழுதப்பட்ட புராணம். இப்படிப்பட்ட புராணத்தை ஒரு முக்கியமான விஷயம் படித்தேன். ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இலக்கிய அவதாரம் என்பதால் இது அவர்லேருந்து வேறுபட்டதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இந்த புஸ்தகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதில் வந்து அவர் புல்லாங்குழல் பிடிச்சி நிற்கிறாரு, இதில் அவர் புஸ்தக ஈடாக நிற்கிறாரு. எந்த நோ டிஃப்ரெண்ட். புரிகின்றதா? அடுத்து வந்து இதனால் அதை கவனமாகவும் பொறுமையாகவும் கற்பதன் வாயிலாக பகவானின் ஆசிகளை நம்மால் பெற முடியும். எஸ், புரபா தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாகவத்தை வந்து இந்த ஜம்ப் பண்ணி படிக்கக்கூடாது. வார்னிங். இதை முதல் காண்டத்தில் முன்னுக்கு ப்ரிஃபரன்ஸ், அந்த முன்னுக்கு பார்த்தாலே புரபா சொல்லியிருப்பார். பாகவத்தை ஜம்ப் பண்ணி படிக்கக்கூடாது அவர் சொல்லிக்க, நான் சொல்லலை, புரபா சொல்கிறார். இதனால் அதைனா இந்த புஸ்தகத்தை கவனமாகவும், அதாவது கான்சென்ட்ரேட், அதாவது வந்து வெரி கேர்ஃபுல்லாக படிக்கணும், கவனமாகவும், அதே போல் கேட்குறதும் கவனமாகவும், பொறுமையுடனும். பொறுமையான ஓகே தான், புரியுதுண்ணே? பொறுமையாகவும் கற்பதின் வாயிலாக பகவானின் ஆசைகள் நம்மால் பெற முடியும்.
அப்போ தான் உங்களுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கும். பின்னாடி நான் விளக்குறேன் அது என்னன்னு, புரியுதா? நம்ம எடுத்தோன்னே நான் 2வது கண்டம் அப்புறம் 3வது கண்டம் நான் 4, 5, 6வது கண்டம் அங்கே போகக்கூடாது. அது வந்து அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த நன்மை வந்து ரொம்ப கஷ்டம். அதோட இது எசன்ஸை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக படித்து கொண்டு போகணும், புரியுதா? அடுத்து வந்து ஸ்ரீமத் பாகவத்தை ஒப்பிப்பதால் பரமரமமான ஸ்ரீ கிருஷ்ண ஞானத்தை நம்மால் பெற முடியும். நம்ம வந்து இந்த பாகவத் படிக்கிறதுனால பகவான நாலேஜ், முழு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஆன்மீக குரு வாயிலாக பெற வேண்டும். இதை வந்து பக்தர்கள் இல்லைன்னா சாதுக்கள் என் குரு இவங்க கிட்டேருந்து, அதாவது இதை உணர்ந்தவங்க கிட்டேருந்து நம்ம வந்து கேட்கணும், புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? யாருக்கு புரியல இது? நான் பேச யாருக்கு புரியல? ஓகேவா மதிஜி? பொறுப்பு உங்களுக்கு புரியுதா? எங்கே புரியல? பாகவதம் வந்து என்ன அவதாரம்? யாரு பகவான்? இந்த பாகவதம் யாரு? பகவான் கிருஷ்ணா தான் பாகவதம், ஓகேவா? இந்த பாகவதம் வந்து இலக்கிய அவதாரம், பகவான் இலக்கிய அவதாரம், ஓகேவா? பகவான் வந்து சாம்சா கலா பும்ச கிருஷ்ணாஸ்து பகவான் சொல்லி அவர் ராமராக வரார், நரசிங்கராக வரார், அதே போல தான் புஸ்தகமாக வராரு, ஓகே? இப்போ இந்த பாகவதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து பொறுமையாக அண்ட் கவனத்தோட இதை படிச்சுட்டு வரணும். அப்போ தான் அதோடைய சாரம் நம்மளுக்கு புரியும், ஓகே? ஆனால் இதை வந்து ஜம்ப் பண்ணி புக்கை மாற்றி படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாது நான் இப்போ சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இதை குரு கிட்ட தான் கேட்கணும், ஓகேவா? காவி சட்டை போட்டவங்க, ஓரஞ்சு கலர் சட்டை போட்டவங்கலாம் குரு கிடையாது, புரியுதா? யார் சம்பிரதாயத்துக்குள்ளே வராங்களோ, யார் வந்து பகவான் யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து திடீர்னு வந்து குருவாயிட்டேன் அப்படி வரக்கூடாது. குரு மஸ்ட் பிகம் பரம்பரா. பகவத்கீதை 4வது சாப்டரில் ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த பரம்பரை மூலமாக வரணும் குரு. அந்த மாதிரி குரு கிட்டேருந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது இந்த பாகவத புராணத்தோட இது கிடைக்கும் நம்மளுக்கு, ஓகே? தென் பாகவத புருஷோத்தரும் தன்னூரும் பெற்ற உண்மையான ஆன்மீக குருவாவார். மேலும் அவர் மூலமாக மட்டுமே பாகவத பாடங்களை கற்றறிய விரும்பிய பலனை ஒருவர் அடைய முடியும். எஸ், இது யாருக்கிட்ட கேட்கணும்னா குரு அண்ட் பாகவதர்னா இதை படித்து இது வாழ்க்கையில் செயல்படுறவங்க, இதை வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டேருந்து உணரணும். அதெல்லாம் பகவத்கீதை ரொம்ப அடிப்படையான புஸ்தகம். ஏன்னா நீங்கள் இதை படிக்கணும்னா பகவத்கீதை படிச்சுக்கணும். அதனால தான் நான் இங்கே பகவத்கீதை கொடுத்ததில்ல ரெகுலராக அங்கே, அதனால தான் நான் அப்போ பகவத்கீதை கோட் பண்ணுறேன். தத்விதி எல்லாம் சொல்லுங்கள். தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசேனா சேவையா உபகந்திதே ஞானம் ஞானினா தத்துவ தர்ஷனா. தத்விதி அடக்கத்துடன் இருந்து பரிப்பிரசனா அவங்களுக்கு சேவை செய்து, யாருக்கு? குருமார்கள் சேவை செய்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த அவங்க கொடுக்குற உபதேசத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தத்துவம் தெரிஞ்சவங்க அவங்க நம்மளுக்கு வந்து தத்துவம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அடுத்து அந்த தத்துவம் புரிஞ்சவங்ககிட்டேருந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து மேலோட்டமாக வந்து தெரிஞ்சிக்கூடாது, ஓகேவா? வெறும் ஸ்டோரி மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மனசுக்குள்ளே வந்து மாற்றத்தை உருவாக்காது. பகவான் கதைகள் நல்லது, நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். பால் வந்து என்னது ரொம்ப நல்லது, ஆனால் அந்த பால் பாம்பு குடிச்சிச்சுன்னா விஷம். அதே போல் தான் பகவான் ஸ்டோரி எல்லாரும் சொல்லுவாங்க. நீ சம்பிரதாயத்தில் இல்லாத கூட எபிசோடாக பேசுகிறாங்க யூடியூப்பில். இந்த கிருஷ்ண லீலைகள் ஒன்று இஸ்கானோட பயங்கரமாக பேசுகிறாங்க. பட் தத்துவம் வந்து பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, 4 கோட்பாடுகள் சாண்டிங் பண்ணுறவங்க, குருவை கட்டளையை பின்பற்றுறவங்க, அவங்க குருக்கிட்ட ஞானோபதேசம் பெற்றவங்க, ரெகுலராக கிளாஸ் கேட்டுருவங்க, அவங்க மட்டும்தான் வந்து ஞானத்தை கொடுக்க முடியும். வேறு யாரும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அதான் தத்துவம். அப்போ தான் தத்துவம் கிடைக்கும். ஏன் தத்துவம் கிடைக்கும்? ஏன் தத்துவம் படிக்கணும்? ஏன் ஸ்டோரி மட்டும் பத்தாது? அப்போ தத்துவம் ஏன் புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணா மேலோபுரம், ஓகே ஓகே. ஆனால் சரியாக பதில் சொல்லுங்க ப்ரோ. கதையை மட்டும் கேட்டுக்கிட்டா அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஓகே, தவறாக புரிஞ்ச வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஆனால் முக்கியமாக விஷயம் வரணும். உஷா மாதாஜி, ஜன்ம கர்மா சாமே தீவம் ஏவம் யோவே தத்துவதா தெக்வா தேகம் புனர்ஜன்மம் நாயேதி மாமே சுவார்ஜுனா.
என்னை பற்றி தெக்தோ தேகம் புனர்ஜென்மம், தத்துவம் புரிஞ்சுட்டா மட்டும்தான் என் இடத்துக்கு வர முடியும். எப்போ நீங்கள் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பகவான் லோகத்துக்கு போக முடியும். நான் சொல்லலை, கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில். நீங்கள் வெறும் ஸ்டாரி மட்டுமே மனதை க்ளீன் பண்ணும், ஆனால் திருப்பியும் தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மீண்டும் தவறு பண்ண வாய்ப்பு இல்லை. அது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது பகவான் லோகத்துக்கு போவா நீங்கள் அடுத்து ரெடி பண்ணிடுவீங்க. புரியுதா? அதனால தத்துவம் பேசணும். அதனால தான் நான் எங்கே வந்தாலும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நாளைக்கு யார் டைம் இருந்தால் நாளைக்கு வாங்க ராமாயணம் பற்றி பேசுகிறோம். ராமாயணத்தை அந்த ராமர் உருவத்தை எப்படி பார்க்கணும் அதுக்குவே ஒரு எபிசோடு, அதுக்கே ஒரு தனியாக எபிசோடு. நாளைக்கு சீதா, லக்ஷ்மண், அனுமான், என்ன ராமர் இருக்கிறாரு. அது நம்ம எப்படி அதை பார்க்கணும், அந்த பார்வையை எப்படி வளர்த்துக்கணும். ஏன்னா அது யார் உண்மையிலே அது பின்னாடி பெரிய ஸ்டாரியே இருக்குது. அதுக்கு ஸோ மச் நெக்டார் இருக்குது, அமிர்தம் நிறைய இருக்குது. நம்ம அதை எடுத்து நம்ம வெளியே ஆக்கணும். அப்போ தான் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். இல்லை ஸ்டாரி நீங்கள் யூடியூப்பில் கேட்டு போயிடலாமே, நல்ல கத்தும்ல டிஃப்ரெண்டாக கிராஃபிக்லாம் பண்ணி போடுறாங்க. உண்மையிலே மாதாஜி நல்ல இப்போ சீடிலாம் விற்கிது. உண்மையிலையா? உண்மையிலே மாதிரி ஸ்டாரிலாம் தத்துவம் தான் மெயின். அப்போ தான் அது உள்ளுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, இப்போ இந்த பாகவத புராணம் இன்னொன்று அடுத்த ஸ்லோகத்தை 41 என்ன சொல்கிறாங்கன்னா, சில வேத இலக்கியங்கள் மற்றும் பிரபஞ்ச சரித்திரங்களே இந்த 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 பாகவதத்தில் இன்னொன்று பியூட்டி என்னதுன்னா, இது எல்லா பிரபஞ்சங்கள் ரகசியமும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் இன்னும் சொல்ல போகிறேன், மண்டா அப்படி சுத்தம் 300 டிகிரி 60 சுத்த போகுது. ஓகே, இப்போ இந்த பாகவதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இன்னும் டீப்பாக அது அடுத்த வாரம் நம்ம இதை பற்றி பேசுவோம். கொஞ்சம் இந்த பாகவதம் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம். இப்போ இது கிரந்த அவதாரம் சொல்லியாச்சு. இப்போ இந்த பாகவதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா, அதாவது என்னன்னா நல்லா கேட்டுக்கணும், சொல்லுங்கள் எல்லாரும். ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா அதாவது என்னென்னா இந்த பாகவதம் என்ன பண்ணுன்னா மிஸ்டைரக்ட், அதாவது தவறான வழியில் போகிறவங்க, தவறான வழிபாட்டுக்குள்ளே போகிறவங்க, மனப்போன போக்கில் வழிபாடு பண்ணுறவங்க, கடவுள் யாருன்னு தெரியாதவங்க, கடவுளை வேறு மாதிரி சித்தரிக்கிறவங்க, தன் மனப்போன போக்கில் ஒரு இதை பண்ணுறவங்க, இது எல்லா தவறையும் சுட்டி காட்டி சரியான பாதை கொண்டு வருது தான் ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வழிபாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற மதங்கள் போவேன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வழிபாடுகள் இருக்குது. அது பல புராணங்கள் சொல்லவும் பட்டிருக்கு. இப்போ பித்தூர்களை வழிபடுறது, முன்னோர்கள் வழிபடுறது. இப்போ நீங்கள் சைனீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா யார் வழிபடுவாங்க? அவங்க நேனே மொயாங்க முன்னோர்கள் வழிபடுவாங்க. நீ பாருங்கள், தாளம் அப்படி எரிப்பாங்க பாருங்கள். அது இருக்குது, புராணத்தில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் எங்கே புராணத்தில் போட்டிருக்கு. பட் பாகவத ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா என்ன அர்த்தம்னா சரியான டைரக்ஷனுக்குள்ளே கொண்டு வருது. இப்போ ஒரு தண்ணி இப்போ ஊற்றுறீங்க, இப்போ இங்கே ஊற்றுறோம், அந்த தண்ணி அங்கேயும் ஓடும், இங்கேயும் ஓடும், இங்கேயும் ஓடும், அழுருக்குள்ளேயும் கொஞ்சம் தண்ணி ஓடும். எந்த தண்ணி கரெக்டாக போய் எங்கே கரெக்டாக போகுது? எந்த தண்ணி இப்போ அங்கேயும் தண்ணி ஓடுது, இங்கேயும் தண்ணி ஓடுது, இங்கேயும் தண்ணி ஓடுது, இங்கேயும் தண்ணி ஓடுது. தண்ணி கீழே ஊற்றிருச்சு. ஒரு சைடு தண்ணி அலூர்லேயும் ஊற்றுது. எந்த சைடு தண்ணி கரெக்டாகவே ஊற்றுது? அந்த அலூரில் ஊற்றுது, கரெக்டாக ஊற்றுது. மற்ற இடத்துல தண்ணி போகுது, ஆனால் சரியான இடத்துக்கு போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டி கீழே அந்த இடத்துக்கு கரெக்டாக தள்ளுவோம். அதுதான் ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா. புரியுதா? மிஸ் டைரக்ஷன். இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வழிபாடு இருக்குது. இப்போ குலதெய்வம் வழிபாடு சில பேர் பண்ணுவாங்க இருக்கிறாங்க. அப்புறம் கல்லை வழிபடுறவங்க இருக்கிறாங்க, மரத்தை வழிபடுறவங்க இருக்காங்க, மிருகத்தை வழிபடுறவங்க இருக்கிறாங்க, தேவதேவர் வழிபாடு இருக்காங்க, அப்புறம் பேய் பூதங்கள் வழிபடுறவங்க இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். நான் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போகும்போது ஈப்போவில், அப்போ நாங்கள் ஒரு வாரம் தங்கி, ஒரு மாதம் தங்கி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். அப்போ அப்படியே மற்ற எனக்கு புக் வைக்க போகும்போது ஒரு வீட்டில் சொன்ன பயப்படக்கூடாது, ஓகேவா? அவங்க அந்த அந்த கோழியோட ரத்தம் அப்புறம் இதெல்லாம் வச்சு உண்மையாக அவர் உள்ளே கூப்பிட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. நான் ஆர்கியூ பண்ணுற கேப்லலாம் பார்க்குறேன் அந்த ரத்தம் கித்தம், அப்புறம் என்னது அந்த அப்படியே வச்சு அது வீடே ஒரு அதே ஒரு பேய் வீடு மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அவர் நான் அவர் கிட்டத்தட்ட அவர் தன்னை அகோரி நினச்சிக்கிறாரு. பட் அவர் அந்த பேய்களை வழிபடுறது, அவங்ககிட்ட பேசுறது, அவங்கள இது பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடு, இந்த மாதிரி பல வழிபாடுகள் இருக்குது.
அப்போ இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம் தான் இந்த பாகவத புராணம். அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண ஏன் எதாவது சொன்னால் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக மிஸ்டைரக்ட் பண்ணுற கலியுகத்தில் தவறாக போகிறவங்களை வந்து சரியான பாதை கொண்டு வரதான் இந்த பாகவத புராணம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, இந்த பாகவதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது பகவான் உடம்பு இருக்குல்ல, பகவான் உடம்புக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ அதை படிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா நான் சும்மா சொல்லியிருக்கக்கூடாது. ஸ்லோகம் சொன்னால் தான் அதுவும் வந்து எவிடன்ஸோடு இருக்கும். ஸ்லோகம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நான் சொல்ல நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். ஓகேவா? கவனம் செதறக்கூடாது. ஃபோனு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபோனில் கொஞ்சம் சைலண்டில் போட்டுருங்க. சைலண்டில் போட்டுருங்க. ப்ளீஸ் கீப் சைலண்ட். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் கேட்குறோம், அதையும் கவனத்தோடு கேட்கணும். அது வாரத்தில் நம்ம இருக்காமலாம் கேட்குறதில்ல, இருக்கிறது ஒரு 1 hour தான். இந்த 1 hour வந்து நம்ம முழுசாக அதில் கொடுத்துடணும். ஓகே. பதோ யாதிதோ பிராத்தமா த்விதயோ, சொல்லுங்க, த்விதயோ த்ரீதயா துர்கோ காதிதோ யட் உரு நாபிஸ்ததா பஞ்ச ஏவ, நாபி ததா பஞ்சம ஏவ சாஸ்தோ புஜந்தரம் தோர்யுகலம் ததாஹன்யோ ததான்யோ கந்தஸ்து ராஜன் நவாமோ யாதியோ முகராவிந்தம் தசம பிரபுலம் ஏகதாசோ யஷ லலாத்தபாதம் யதாசம் யஷ்டபாதம் சீரோபிது துவாச ஏவ பதி தம் ஆதிதேவம் கிருஷ்ண நிதானம் தமாலவர்ணம் சுஹிதவதாரம் அபாரம் சம்சார சமுத்திரசேதும் பஜமே பகவதா ஸ்வரூபம். எஸ், இது என்னதுன்னா, ஓகே, யாருக்கு வேணுமோ எழுதி வச்சுக்கலாம். முதல் காண்டம் நம்மளுக்கு வந்து நல்லா கேட்டுங்க. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குது? காண்டம்னா வந்து என்னதுன்னா புஸ்தகம். ஓகேவா? முதல் புஸ்தகம் முதல் காண்டம், 2வது புஸ்தகம் 2வது காண்டம். நம்மளுக்கு பாகவதம் எத்தனை காண்டம் இருக்கு? 18. அது புராணம் 18. பாகவதம் வந்து எத்தனை எபிசோட் புக் இருக்கு? 12 காண்டம். புரியுதா? எத்தனை காண்டம்? 12 காண்டம். ஆனால் எல்லா புஸ்தகமும் எல்லா காண்டமும் ஒரு புஸ்தகமாக இருக்காது. சில காண்டம் வந்து 2 புஸ்தகம். அதில் பாலிங் கூட வந்து என்னதுன்னா 10வது காண்டம் 4 புஸ்தகம். ஓகேவா? அந்த மாதிரி 12 காண்டம் 18 புஸ்தகம். புரியுதா? அப்போ மொத்தம் எத்தனை காண்டம் பாகவதம்? 12 காண்டம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு அமைச்சிங்க. 18 இல்லை. ஓகே, அதான் ஒரு புஸ்தகம் ஒரு காண்டம். இப்போ முதல் காண்டம் 2வது காண்டம் அது பகவானுக்கு வந்து எங்கே வருதுன்னா, பகவானோடைய கிருஷ்ணரோட ஃபீட், அவருடைய திருப்பாதத்துக்கு முதல் காண்டம் 2வது காண்டம். புரியுதா? ஓகே, புக் எடுத்துருந்தீங்களா பிரபு? எழுது நோட்ஸ் எழுதுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் எழுதிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்லிருக்கோம். ஓகே, 3வது காண்டம் 4வது காண்டம் கிருஷ்ணருடைய தொடைக்கு சமமானம். ரைட்? புரியுதா ஸ்னேகாவதி? புரியுதா? 5வது காண்டம் பகவானோடைய நாபி, அதாவது தொப்புல குறிக்குது. ஓகே, 6வது காண்டம் பகவானுடைய செஸ், மார்பு, அவரோட நெஞ்ச குறிக்குது. 7வது காண்டம் 8வது காண்டம் அவருடைய ஆர்ம்ஸ், அவரோட கைகளை குறிக்குது. ஓகே, 9வது காண்டம் அவருடைய தொண்டையை குறிக்குது, த்ரோட். 10வது காண்டம் அவருடைய முகாரவிந்த முகத்தை குறிக்குது. 11வது காண்டம் அவரோட ஃபோர்ஹெட், நெற்றியை குறிக்குது.
12வது காண்டம் அவருடைய தலையை குறிக்குது. புரியுதா? யார் கிடைக்கல? எங்கே கிடைக்கல? எல்லாம் கிடைச்சா? இப்போ ஏன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க சொன்ன? இப்போ இங்கே கனெக்ட் பண்ணணும், நல்லா தெளிவாக கேட்கணும். இப்போ பகவானை நம்ம வந்து தரிசனம் எடுக்கிறோம், திறக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையா தெரியல. சொல்லுங்கள் கொஞ்சம் மதாஜி, சொல்லுங்கள் யாருக்கு என்ன கிடைக்கல? அவன் கிடைச்சா? தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து அவரோட தொடை டைட். அம்புஜம் கொஞ்சம் ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஃபீட் பாதம். ஃபிஃப்த்து வந்து என்னது? நாபி, அவரோட தொப்புள், நேவில். ஓகே. இப்போ பகவானுடைய தரிசனம் எடுக்கும்பொழுது ஓகேவா திறக்கிறாங்களா? அலங்காரம் பண்ணி பகவானை திறக்கிறாங்க. எப்படி பகவானை பார்க்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மலேசியாவில் தரிசனம் எடுத்தாலும் சரி, நீங்கள் பூரி ஜெகநாத் போனாலும் சரி, பிருந்தாவனா சேனா போனாலும் சரி, நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா போனாலும் சரி, எங்கே போய் ஹரிகிருஷ்ணன் கோயிலில் தரிசனம் எடுத்தாலும் பகவான் ஜெகநாதரோ இல்லை கிருஷ்ணரோ பலராமரோ இல்லை யார் இருந்தாலும் அவங்களுடைய திருப்பாதத்திலேருந்து தான் நம்ம தரிசனம் எடுக்கணும். திருப்பாதம், தொடை, அப்புறம் கைகள், அப்புறம் வயிறு, அப்புறம் இதயம், அப்புறம் அப்படி தான் முகத்துக்கு போகணும். நோ ராங் டைரக்ஷன் பார்க்கக்கூடாது. எடுத்தோன்னே முகத்தை பார்க்கக்கூடாது. எடுத்தோன்னே அவரோட திருவடி பாதம் பார்க்கணும். நீங்கள் யார் வந்து திருப்பதி போயிருக்கீங்க? ஓகே. திருப்பதியில் வந்து ஏன்னா ஃபோட்டோ விளையாட மாட்டாங்க, பட் வந்து அதோடைய சாயல் வந்து நிறைய இடத்துல இருக்குது. திருப்பதி பாலாஜி எப்படி நிற்பார்? பார்த்து நிற்பாருங்களா? எப்படி நிற்பார்? அவர் கை எங்கே இருக்கும்? 2 கை. அது ரங்கநாதர். பாலாஜி, திருப்பதி பாலாஜி, ஆந்திரா பிரதேஷ். ஒரு கை வந்து அவர் காட்டுறாரா, ஒரு கை வந்து கீழே கட்டுவார். ஆனால் கீழே கட்ட மாட்டார், வளைஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் கீழே கட்ட வளைஞ்சிருக்கியா? லட்சுமி மாதாஜி, நீங்கள் இப்போ லட்சுமிலாம் தனியாக நீங்கள் ஒர்க்ஷிப் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் பகவான் பிடிச்சாலே வந்துடும். நான் கேட்குறேன், கை நேராக கட்டலாம். எல்லாம் நேராக தான் இப்படி கட்டுவாங்க. ஏன் அவர் இப்படி கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கும்? வாய் வளைஞ்சிருக்கு தானே? நிறைய பேர் எங்கே கேள்வி கேட்டீங்களா? நான் ஒன்று சொல்ல நல்லா ஞாபகிங்க. இது என் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை. அதனாலே எங்கள் அப்பா என்னை ஏசிருக்கிறாரு. கேள்வி கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்குங்க தயவு செய்து. கேள்வி கேட்க தவறு கிடையாது. கேள்வி கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. புரியுதா நிதிஷ்? எல்லாத்தையும் கேள்வி கேட்க பழத்துக்குங்க. கேள்வி கேட்காத வரைக்கும் அப்போ திடீர்னு வேற ஒரு மாத்தக்காரன் கேள்வி கேட்டோன்னே கோவப்படக்கூடாது. இப்போ தெரிஞ்சு எனக்கு தான் இப்போ ரீசனாக தான் நிறைய பேர் சிவபுராணம் படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சிவபுராணம், சிவலிங்க புராணம், அப்புறம் வந்து திருமூலர், திருமந்திரம்லாம். அட்லீஸ்ட் ஒரு கெட்டது தான். அந்த கெட்டதுல நன்மை என்னது? எல்லாம் படிக்கிறாங்க தானே மதஜி. இன்ஃபர்மேஷன் எப்படி போணுச்சு? வாட் இஸ் த சிவலிங்கா? கெட்டதுதான், கெட்டதுல நன்மை. ஓகே, கம் டு பாயிண்ட். வா இப்படி வச்சுருக்காரு. யார் போயிருக்கீங்க சொன்னீங்க மதஜி? எஸ், அவர் திருப்பாதத்தை ஏன் இப்படி காட்டுறாரு? ஆசீர்வாதம். ராங். ஏன் இப்படி காட்டுறாரு? வெயிட் பண்ணுங்கல்ல. ஏன் ஒன்று இப்படியும் காட்டுறாரு? இதுக்கே பாலாஜிக்கு தனி கிளாஸ் எடுக்கணும் போலயே. அதாவது பகவான திருவடியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைகுண்டம் நிச்சயம். ஆசீர்வாதங்க, அந்த ஸ்டாப் வெயிட் போர்டு அதெல்லாம் கிடையாது. சாரி. ஓகே, பகவான். ஓகே, புரியுதா? பகவான திருவடியை வந்து நீ பிடிச்சிட்டிங்கன்னா, பகவான் திருவடியை, என் திருவடியை பிடி, உனக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம். ஓகேவா? அதை குறிக்கிறதுக்காக தான் இப்படி வா, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றேன், இங்கேருந்து லட்சுமி கொட்டு வா. இல்லை ரோங். அதான் சொல்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணா பரிவார்த்திதா, நோ ராங் டைரக்ஷன். ஓகே, சொல்லி நம்ம கேட்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படிப்பட்ட பகவானை வந்து பார்க்கும்போது பகவானை திருவடியை தான் முதல் பார்க்கணும். கஷ்டப்பட்டு பாலாஜியை வந்து 2 நாள் இல்லை 1/2 நாள் காசு கொடுத்தீங்கன்னா, காசு கொஞ்சம் கொடுத்தோன்னா கொஞ்சம் போயிடலாம். 2 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு பாலாஜி கண்ணு மூடக்கூடாது. பகவானை திறக்க அவ்வளோ கேள்வி பண்ணிட்டு திறக்கும் போது கண்ணு மூட்டு, ஐயோ பகவானை கடவுளை கண்ணை மூடக்கூடாது. பகவான் தரிசனம் இருக்கும்போது தர்ஷன், திருஷ்டி அண்ட் தர்ஷனா.
அவர் கொடுக்க, அது வந்து ஒரு நாள் தனியாக அது பேசுகிறேன். அது வந்து நம்ம பகவான் தரிசனம் எடுக்கும் பொழுது ஓப்பன் யோர் ஐஸ். அங்கே போய் கண்ணை மூடி எல்லாத்தையும் எப்படி போய் பண்ணக்கூடாது. ராங் ராங் ராங். ஓகே, அதனால் பகவான் திருவடி பாதத்திலேருந்து தான் நம்ம வந்து பகவான் மேலே பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம திருவடி பார்த்து பகவான் நேராக பார்க்குறோமோ, முதல் காண்டம் எங்கே சொன்னேன்? முதல் காண்டம் எங்கே சொன்னேன்? பாதம். அதே போல் தான் பகவானுடைய அந்த பாகவதத்தை முதல் காண்டம், 2வது காண்டம், 3வது காண்டம், 4வது காண்டம் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு 10வது காண்டம் வந்து நான் இப்படி சொல்கிறேன், அது பகவானோட முகம். அப்போ தான் நீங்கள் பகவான் யாரும் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் துருசாக நீங்கள் டேரெக்டாக ஜம்ப் பண்ணி நீங்கள் 3வது காண்டம், 10வது காண்டம், 6வது காண்டம் படிச்சிங்கன்னா அதில் நடக்கிற விஷயங்கள் உங்களால் வந்து புரியாது. அதில் ஒன்று 10வது காண்டம் படிக்கக்கூடாது. 10வது காண்டம் நார்மலாக படிக்கக்கூடாது யாருமே. 1லேருந்து 9 படித்தால் மட்டும்தான் 10வது காண்டம் படிக்கணும். இல்லைன்னா யூ வில், நான் சொல்லக்கூடாத வார்த்தையை, நம்ம வந்து தவறான டைரெக்ஷனில் போயிடுவோம். இல்லைன்னா நம்ம ஃபோல்டான ஆயிரும். பிகாஸ் வெரி கேர்ஃபுல்லான புஸ்தகம் 10வது காண்டம். அதனால தான் அந்த புஸ்தகம் வந்து 4 கண்டம், 4 புஸ்தகம். அதில் நிறைய இருக்குது. கிருஷ்ண ராசலீலையை கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது வந்து இந்த 9வது காண்டம் வரைக்கும் நீங்கள் வந்து படித்து மனசுக்குள்ள அன்னார்த்தங்கள் அழுகுகள்லாம் வெளியாகலைன்னா அதை நம்ம தவறாக புரிஞ்சு கொள்ளுவோம். அதனால எந்த ஆச்சாரியம் இங்கே பாருங்கள் ஜம்ப் பண்ணவே மாட்டாங்க. பரவாயில்ல, டைமோடு தான் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங் கொடுப்போம். அதனால் புரியுமா? கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அந்த 10வது காண்டத்தை கிருஷ்ணன் முழுமுதல் கடவுளாக கொடுத்தாரு. புரியுதா? இப்போ வந்து பாகவதத்தில் இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறேன். பாகவதத்தில் வந்து எத்தனை விஷயங்கள் பேசப்படுது? சரி, அதுக்கு முன்னாடி பகவத்கீதை எத்தனை விஷயங்கள் பேசப்படுது? 5. வெரி குட். என்னென்னது? ஜீவா, ஒன்று ஜீவா. ஓகே, ஜீவனா சோல். ஓகேவா? ஆத்மா பற்றி பேசப்படுது. ஓகே, மற்றது காலம், டைம். டைம் வேற பரமாத்மா. பரமாத்மானா வந்து யாருன்னா பகவான். அப்புறம் பிரகிருதி, இயற்கை. தென் 5வது ஈஸ்வர் தான் பரமாத்மா. மதி ஈஸ்வர் தான். 5வது என்னது? எஸ், கர்மா. எங்கே நோட்ஸ் எடுத்தீங்க மதி? நம்ம கிளாஸ் தானே? வெரி குட். அது வரிசை சொல்லணும்னா ஜீவானா ஆத்மா, ஜீவா. அப்புறம் ஆக்சுவலி முதல் வந்து நீங்கள் ஈஸ்வரா, அடுத்து ஈஸ்வரா கூட போதும். ஈஸ்வரனா பகவானை பற்றி பேசப்படுது. ஆத்மா பற்றி பேசப்படுது, பகவானை பற்றி பேசப்படுது. பிறகு வந்து பிரகிருதி, இயற்கையை பற்றி பேசப்படுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் வரும். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ. இதெல்லாம் வந்து பிரகிருதி பற்றி. பிறகு 4வது வந்து பார்த்தீங்கன்னா காலா, டைம் பற்றி பேசப்படுது. ஓகேவா பரிமளா மாதாஜி? டைம் பற்றி பேசப்படுது. தென் 5வது கர்மா. இந்த ஈஸ்வரா கடவுளும், ஜீவா ஆத்மாவும், பிரகிருதி இயற்கையும், பிறகு வந்து டைம் காலா, இந்த 4த்தையும் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. cannot be சேஞ்ச். ஜீவாத்மா தான் இருக்கும். பரமாத்மா பகவான் கடவுளாக தான் இருப்பார். இயற்கையாக தான் இருக்கும். அது அழிஞ்சாலும் திருப்பி இயற்கையாக தான் இருக்கும். பிறகு வந்து காலா, டைம் மாற்ற முடியாது. அது அப்படி தான் ஓடும். ஆனால் ஒன்று மட்டும் மாற்ற முடியும். என்ன அது? கர்மா. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய அரக்கனாக இருந்தாலும், பகவான் பக்தர்கள் கருணை கிடச்சிச்சின்னா நம்மளோட கர்மத்தை மாற்ற முடியும். நேற்று வந்து என்னது? நேற்று என்ன நினச்சி? ராமநவமி. ராமனோட சரித்திரத்தை எழுதுனது யார்? வால்மீகி. அதுக்கப்புறம் தான் கம்பர் அவருக்கு. அதுக்கப்புறம் மெயினாக வால்மீகி வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர். கரெக்டா? அது வால்மீகி முதல்ல என்னவா இருந்தார்? அண்டர் திருடனா இருந்தார். அவர் பேர் என்னது? ரத்னாகர். கொலை பண்ணுறவர். ராமான்னு வாயில் வராது. நாரதை தான் போயிட்டு அவர் உபதேசம் கொடுத்து நீ மாறான்னு சொல்லணும். அப்புறம் மாறாம அப்புறம் ராமனோட தவம் பண்ணார் அவர். அதான் கர்மாவை மாற்ற முடியும். ஓகே, இப்போ பகவத்கீதை 5 விஷயங்கள் பேசப்படுது. பாகவதம் 10 விஷயங்கள். இது வந்து நல்லா தெளிவாக எடுத்துக்கணும். நிறைய பேர் பாகவதம் படிப்பாங்க, ஆனால் இது என்ன பேசக்கூட தெரியாது. நான் சொல்கிறேன், எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொக்கிஷமானது. நம்பர் 1 சர்கா. என்னது? சர்கா மாதாஜி. சர்கா, SARGA. சர்கா. ஓகே, சர்கானா என்னதுன்னா
இந்த உலகத்தோட படைப்பு கிரியேஷன் பற்றி பேசப்படுது. பகவான் எப்படி பண்ணுறாருன்னு சர்கா. ஓகே ஓகே. ரெண்டாவது விசர்கா. விசர்கா VI அப்புறம் சர்கா. விசர்கா. விசர்கானா வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது படைப்பு யார் படைக்கிறா? முதல் படைப்பு பகவான் வந்து எது வரைக்கும் படிக்கிறார்? பிரம்மா வரைக்கும் படிக்கிறார். ஞாபகம் இருக்கா? இது பார்த்தோம். யார் முந்தியில் ஸ்டார்டிங் வந்து தெரியும். கிருஷ்ணர், பலராமர், அப்புறம் வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்ன, அனிருத்தா, திருப்பி வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்ன, அனிருத்தா, அப்புறம் காரணவசாய், கர்ப்பவசாய், அப்புறம் ஷீரவசாய். ஞாபகம் இருக்கா இல்லையா மாதாஜி? அப்படி தெரியலன்னா நம்ம எபிசோட் பின்னாடி போய் பாருங்க. அப்போ அவங்க எது வரைக்கும் படிக்கிறாங்க? பிரம்மா வரைக்கும் படிக்கிறாங்க. பிரம்மா தான் வந்து அதுக்கப்புறம் அவர் ஜீவாத்மா படிக்கிறாரு. அப்போ செகண்ட் கிரியேஷன், ரெண்டாவது படைப்பு யார் உருவாக்குறா? பிரம்மர். அதுதான் வந்து விசர்கா. ரெண்டாவது கிரியேஷன் பற்றி பேசுறது பற்றி ரெண்டாவது. ஓகே. மூணாவது ஸ்தானம். என்னது? ஸ்தானம். ஸ்தானம்னா வந்து என்ன ஆகுதுன்னா பொசிஷனிங். அதாவது ஜீவாத்மாவுடைய பொசிஷன். அது மேலோகத்தில் இருக்குதா போகணுமா, கீழோகத்தில் இருக்கணுமா, நரகலோகத்துக்கு போகணுமா, அது எப்படி வந்து வகை வகையாக பிரிக்கப்படுது. யார் வந்து தேவராவாங்க, யார் நரகத்துக்கு போவாங்க, யார் புலியாவாங்க, யார் பூனையாவாங்க, யாருக்கு ஊனம் வரும், யாருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகும். இந்த மாதிரி எப்படி எல்லாரையும் ஒன்றா பிரிக்கிறாங்க. சில பேர் நிறைய கேள்வி இருக்கும். என்னங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஊனமாக இருக்கிறாங்க, அவங்க அப்பாவுக்கு கால் ஒரு உடஞ்சி போச்சு, ஏங்க இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்பீங்களா? இது எல்லாமே வந்து ஸ்தானம் அங்கே விளக்கப்படுது. வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு பொசிஷன் எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னு. அதான் ஸ்தானம். டிஃபிகல்ட் வந்து ஓகே ஓகே. ஸ்தானம்னா பொசிஷன். ஓகே. நாலாவது பூஷணம். என்னது? பூஷணம். அதாவது வந்து என்னன்னா பகவான் தன் பக்தர்களை வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அதான் பூஷணம். நிறைய சரித்திரம், அஜாமில சரித்திரம், கஜேந்திர மோக்ஷம், அப்புறம் வந்து சித்திரகேது மகாராஜாவோட சரித்திரம், சோ மச் சரித்திரம். அதான் பூஷணம். சரி, பூஷணம். ஓகே. நாலாவது. ஓகே. அஞ்சு வந்து என்னதுன்னா உதி. அஞ்சு வந்து என்ன? உதி. UTI உதி. 4 வந்து பூஷணம் மாதாஜி. சர்கா, விசர்கா, ஸ்தானம், பூஷணம். 4 தான். 5வது வந்து உதி. உதினா வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து பகவானுக்கு விருப்பம் போல எங்கெங்கெல்லாம் அவர் வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு அதுதான் உதி. அவருடைய டிசைருக்கு ஏற்றபடி, அவருடைய ஆசைக்கு ஏற்றபடி அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அதுதான் உதி. அவருக்கு வந்து நோ லிமிட்டேஷன், அவருக்கு நோ ரூல்ஸ் ரெகுலேஷன், அவர் விருப்பப்படி என்னென்னலாம் பண்ணுறாரு அதுதான் உதி. பிறகு வந்து 6வது. ஓகேவா? 6வது வந்து மன்வந்தரா. 6வது வந்து என்னது? மன்வந்தரான்னு என்ன அர்த்தம்னா மனுக்களை பற்றி பேசுறது. யாரெல்லாம் அந்த எபிசோட் கேட்டிருக்கீங்க நான் சொல்லும் போது மனுக்களை பற்றி பேசணுமே? உஷா மாதாஜி ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு மனு பற்றி 14 மனு பற்றி சொன்னேன். ஓகேவா? உஷா கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? இந்த மனுக்களை பற்றிலாம் பேசுகிறதா வந்து மன்வந்தரா. இதில் தான் வந்து இன்னொன்று வந்து பூஷணம் சொன்னல, அந்த பூஷணம் யாரா ஜீவாத்மாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த உலகம் வந்து என்ன கடல்? இது உப்பு கடல். ஓகேவா? இந்தமாரி வந்து ஜம்பு தீபம், ஸ்வேத்வர தீபம், இந்தமாரி வந்து கரும்பு கடல், அப்புறம் பால் கடல், இந்தமாதிரி எத்தனை கடல்கள் இதெல்லாம் வந்து பேசும். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் வரும். இது வந்து அதான் சொன்ன பாகம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ். அதெல்லாம் வந்து பூஷணம் இதெல்லாம் வரும். அப்புறம் 6வது மன்வந்தர மனுக்களை பற்றி பேசுவோம். 7வது வந்து என்னன்னா ஈஷானு கதா. ஓகேவா? அது வந்து என்னதுன்னா பகவானோட பல அவதாரங்களை பற்றி இது பேசும். அதாவது நம்ம படிச்சு ஞாபகம் இருக்கா? மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிங்க, இதுக்கப்புறம் பின்னாடி வரும் ராமர் அவதாரம், பல வகையான அவதாரங்களை பேசுதா ஈஷானு கதா அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிறகு 8வது நிரோதா. 8வது என்னது? நிரோதனா என்னதுன்னா உலகத்தோட அழிவு பற்றி. இந்த அழிவுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த அழிவுகள் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்குது. 4 வகை அழிவுகள் இருக்குது. நித்திய அது பிரளயம்னா அழிவு, ஓகேவா? அது நித்திய பிரளயம்னா என்னது, நைமித்திக பிரளயம்னா என்னது, பிராகிருத்திக பிரளயம், அப்புறம் ஐகாந்திக பிரளயம். இதெல்லாம் நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த அழிவுகளை பற்றி பேசுது, ஓகேவா? அதுக்கு பேர் என்னது, நிரோதா. ஓகே, அழிவுகள், எனிலேஷன். அடுத்து 9வது வந்து என்னன்னா முக்தி. முக்தியை பற்றி பேசுது, லிபரேஷன், ஓகேவா? அடுத்து வந்து 10வது வந்து என்னது, ஆஸ்ரயா. என்னது, ஆஸ்ரயா. ஆஸ்ரயனா வந்து எப்படி பகவான்கிட்ட அன்போடு அவரோட திருவடி பார்த்த பிடிக்கிறது, ஷெல்டர், அதான் ஆஸ்ரயா. அதுக்கு உதாரணம் யாரெல்லாம் என்னென்ன கதைலாம் வரும் பாகவத்தில்? குந்தி மகாராணி கதை, அம்பரீஷ் மகாராஜா கதை, பிறகு வந்து நிறைய பக்தர்கள் கதை வரும். எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாத சாதாரண மிருகங்களுக்கும் கீழாக இருக்கக்கூடிய, அதாவது மனிதன் கீழே கூடிய யானை. யானை யாரு? கஜேந்திரா. கஜேந்திராவோட மோட்சம் எப்படி? இந்த மாதிரி பல வகையான இதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த ஆசிரியா. பகவானோட தஞ்சம் அடைஞ்சிட்டா, அவரோட திருவடி பாதம் பிடிச்சிட்டா எப்படி பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுறாரு அதை சொல்கிறது ஆசிரியா. இந்த 10 விஷயங்களும் வந்து பாகவதத்தில் பேசப்படுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாகவதத்தை வந்து சரியான இடத்துல கேட்குறீங்க, சரியாக கேட்குறீங்க அர்த்தம். ஏன்னா நீங்கள் பாகவதம் இவ்வளோ நாள் கேட்டுட்டு நீங்கள் எத்தனை விஷயம் பேசி தெரிலனா சம்திங் ராங் சம்வே. இதெல்லாம் தெரியணும். இந்த பாகவதம் வந்து 10 விஷயங்கள் பேசுது, பகவத்கீதை 5 விஷயம் பேசுது. நாளைக்கு என்ன பாகவதத்தில் அப்படி என்னங்க போட்டிருக்கு, எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் சொல்லலாம். சர்கா, விசர்கா, ஸ்தானம், பூஷணம், முதி, மன்மந்த்ரா, இஷ்ணாகதா, நிரோதா, முக்தி அண்ட் ஆசிரியா. இது 10 விஷயங்கள் பேசுது. அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், கற்றுக்கிறவங்களுக்கும். சும்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பாட்டு கேட்டுப்போம், பொறுப்பு என்ன சொல்லிட்டு இல்லை. இந்த 10 விஷயம் உள்ளாடிக்கு தான் இந்த புள்ள பேசப்பட்டிருக்கு. புரியுதா மாதாஜி? சரி, இதுக்கு முன்னாடி இதை யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? அப்போ டேக் இட், பகவான் கருணை கிடச்சிருக்கு. முக்தி வந்து முக்தி லிபரேஷன் மாதாஜி. முக்தி வந்து பார்த்தீங்கன்னா அது 5 வகை முக்தி இருக்குது. அதுவெல்லாம் ஒன்று டாப்பிக்கை போ, ஆனால் அதை பற்றி பேசப்படுது இந்த மாதிரி, ஓகேவா? நம்ம வந்து அடுத்த வாரம் சமூகம் பண்ணலாம், தொடர்ந்து பேசலாம். அதனால் வந்து இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பாகவதம் வந்து பகவானுடைய அவதாரம். பகவானுக்கும் பாகவதத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாகவதம் ஸ்ரீகிருஷ்ணா பரிவார்த்திதா. என்ன அர்த்தம்? சரியான பாதை, மிஸ் டைரக்ட் பண்ணுறவங்கள சரியான பாதை கொண்டு வந்தால் ஸ்ரீகிருஷ்ண பரிவார்த்திதா. சரியான விஷயம் சொல்லி கொடுக்கும். ரொம்ப ஈஸியான வழி. கஷ்டப்பட்டு நீங்கள் கடவுள் வழிபட தேவையில்லை. வெறும் நாமத்தை சொன்னாலே போதும், அவருக்கு அன்பு செலுத்தினாலே போதும். நீங்கள் யாருன்னு புரிஞ்சுங்க. ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம் வந்து என்னது? ஆத்மா உண்மையான சொரூபம் என்னது? வாட் இஸ் ஆத்மாவுடைய கேரக்டர் என்னது? ஆன்மீகெல்லாம் ஓகே பிரபு, சரியான சொல்லணும். நீங்கள் பொதுமக்களுமே பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் பாகவதம் கற்றுக்கிறீங்க, பகவத்கீதை கற்றுக்கிறீங்க, கரெக்டாக அடிக்கணும். அவர் எது சொல்லியிருந்தாலும் நல்லதாக சொல்லியிருப்பா, அப்படி சொல்லக்கூடாது. ஆத்மாவோட தர்மம் என்னது? ஜீவேர சொரூபாய் நித்திய கிருஷ்ணதாஸ், பகவான் சேவை செய்யுது. நான் போன சண்டே கிளாஸ் கூட நான் சொன்னேன். நான் யார் வந்தீங்களும் தெரில. நம்ம என்ன மாதிரி எனக்குல சாரி மாதிரி எனக்கு வழங்கலை. அதாவது பகவான் நித்தியமான சேவை செய்கிறது. அதாவது என்னதுன்னா, நம்மளோட உண்மையான சொரூபம் வந்து என்னதுன்னா பகவானை சேவை செய்கிறது. ஆனால் அதை வந்து நம்ம மாற்றி நான் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது மாயா கேப்சர் பண்ணிடும். நீங்கள் சொந்தமாக அனுபவிக்க முடியாது. நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கே தான் பிரச்சனை மாட்டிக்கணும். அப்போ எப்போது பகவான் கேட்குறீங்களோ, ஓ நான் அனுபவிக்கணும் இல்லை, நான் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவன், அந்த புரிந்துணர்வு வந்தால் தான் இதுதான் ஆத்ம தத்துவம். இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்போ எப்படிலாம் ஒருத்தன் பக்தி செஞ்சுருக்கிறாங்க அந்த சரித்திரம் சொல்லக்கூடியதான் இந்த பாகவதம். எல்லா சரித்திரமும் இருக்குது. நீங்கள் கஜேந்திர மோட்சம்லாம் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். அஜாமிலன் சரித்திரம். அப்புறம் விருத்ராசுரன், ஒரு ராஜா சாபத்தை வாங்கி அசுரனாக மாறி பேயாக மாறி திருப்பி அந்த பேய் ரூபத்தில் எப்படி துருசாக வைகுண்டத்துக்கு போகிறாரு. பேய் வைகுண்டத்துக்கு போக முடியுமா? மோன்ஸ்டர், அதாவது பேய் வந்து வைகுண்டம் போக முடியுமா?
முடியாது. நீ மனசு உருவம் எடுத்து தான் போகணும். ஆனால் பேய் டேரெக்டாக வைகுண்டத்துக்கு போகுது. ருத்ராசுரன் சோமன சரித்திரம் உள்ளுக்கு அவ்வளோ நெக்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்போ புரியும்? நீங்கள் உங்களோட ஆத்ம தத்துவத்தில் இருக்கணும், ஆத்ம தர்மத்தில் இருக்கணும். நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மான்னு சொல்லி புரியணும். அப்போ தான் நீங்கள் இதை டேஸ்ட்டை உணர முடியும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் டெய்லி சான் பண்ணுங்கள், புஸ்தகம் பண்ணுங்கள், கிளாஸை கேளுங்க, பாகவதம் லிசன் பண்ணுங்கள். சோமா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பக்தி மண்டி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதனால தான் குரூப்பில் போடுவேன் நான். எவ்ரிடே நான் வந்து சொந்த நீங்கள் வந்து சில பேர் நினைக்கலாம், என்ன சின்ன பையன் பேசுகிறான் வந்து கேட்குறான்னு நினைக்கலாம். சில பேர் இருக்கலாம். இல்லைனா வந்து என்னடா நம்ம வந்து என்ன பேசி போகிறாங்க, அப்படி கிடையாது. நான் என்னமே வந்து நான் சொந்த விஷயம் கேட்குறேன். அதுக்கு ப்ரூஃப் வந்து மிகப்பெரிய உதாரணம். அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, வந்து கேட்குறாரு. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ரொம்ப நன்றி பிரபு. நான் வந்து எப்பயுமே சொல்லணும்னு நினச்சேன் அது நான். ஏன்னா பாகவதம் நான் வந்து சொந்தமாக பேசுறது கிடையாது. அது நான் வந்து புராணங்கள் குரு பேசுகிறது அதெல்லாம் எடுத்து தான் அவங்க பேசுகிறேன். இல்லைன்னா இவ்வளோ எவிடன்ஸ் நான் கொடுக்க முடியாது. எவ்வளோ எவ்வளோ என்கிட்ட கேட்டுருந்தீங்க. அதனால் வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு லிசன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத் கிரந்த ராதைக்கு, ஜெய் ஸ்ரீ ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு, जय ताई गौर प्रमानंदे हरि हरि बोल। जय जय पद स्वामी व्यास पूजा महा उत्सव की जय।